chose you 1, 2, 3, 4, 5, 6,000 times. Oh, penne, penne, penne. ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம டேங்கோட யுவர் மைன் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். சாரிடா, நீங்கள் வந்துட்டு எவில் ப்ளே பாய் கேட்டிருந்தீங்க, என்னால் போட முடியல. கண்டிப்பாக நான் ஜூன் போடுறேன்டா. அது மட்டும் இல்லாமல் கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் நல்லா சொதப்பி வச்சுருக்கேன்னு நல்லா தருது. பேக்ரவுண்ட் சவுண்டு அவ்வளோ இது. இங்கே ஃபெஸ்டிவல் நடக்குதுடா, அதனால் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. என்னாலே என்ன பண்ணுறதுனே தெரில. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நல்லா போட ட்ரை பண்ணுறேன். கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் நல்லாயிருக்கும். எவில் ப்ளே பாய் கண்டிப்பாக வரும்டா, வெயிட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக எவில் ப்ளே பாய் வரும். ஓகேடா, நம்ம இப்போ டேங்கோட எஃப்எஃப்ல போய்க்கலாமா? லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்டா, டேங் வந்துட்டு உங்களோட அந்த ஒண்டர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யோசிச்சிருப்பான். அதுக்கடுத்த நாள் தான் வந்து எல்லா டைமும் உங்கள் ட்ரீம் வந்துட்டு அவன் வந்து அவனுக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுக்கும். இந்த டைம் அந்த ட்ரீம்னால் வந்து அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கிறான். ஓகேடா, இப்போ வந்து டேங்கோட ஆஃபீஸ் ஓகேயா? இப்போ டேங்கோட ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு பொண்ணு வந்து டேங்கோட ஃபோட்டோவை பார்த்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அதுவும் மல்டிபிள் டைம்ஸ் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னா டேயோட காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் தான். அந்த பொண்ணு பேர் என்ன, ஆரா வந்து டே கம்பெனியில் ஜாயின் பண்ணி 6 months தான் ஆகுது. அதாவது நீங்கள் டேயை விட்டு போனதுக்கப்புறம் இருந்து ஆரா டேயை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கா. டே எல்லார்ட்டையும் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் ஆராக்கிட்டேயும் பேசுவான். பட் ஆராக்கு வந்து டே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஆராக்கு டேக்கு மேரேஜ் ஆனது தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் டேயை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட டேக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்ததே கிடையாது. வந்தாலும் பார்க்கிங்கு ரிசப்ஷனில் மட்டும் வந்துட்டு டேயை பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. உங்களுக்கு நான் தான் சிஓட ஒய்ஃப்னு ஃப்ளேம் காட்டெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆரா இந்த மாதிரி அவள் கேபினில் உட்காந்து டேயோட பிக்கை வந்து இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கதை கேமராவில் ஹேனா பார்த்துட்டு இருக்காங்க. ஹேனா யாரும் இல்லை, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான். ஜேஹோப், டேயாங், நீங்கள், ஹேனா 4 பேருமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும். ஸோ நீங்களும் டேயும் சேர்ந்து ஹேனாவை காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு டே இல்லாதப்போ ஹேனாக்கு வந்து ஃபுல் டைமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒர்க்கை வந்துட்டு கொடுத்துட்டீங்க. ஹேனா வந்து கொஞ்சம் டே வந்து ஆராவை நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இன்றைக்கி டே இந்த கம்பெனிக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஏன்னா டேக்கு வந்து நிறைய பிரான்ச் இருக்குது. அவன் எப்போயுமே மெயின் பிரான்ச்சில் தான் வந்துட்டு இருப்பான். மந்த்லி ட்வைஸ் தான் வந்து அதர் ஃபேக்ட்ரி அந்த கம்பெனிக்கெலாம் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து காஸ்மெட்டிக் கம்பெனியில் மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து ஆராக்கு வந்து இது தெரிஞ்சு ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு செம்மையாக ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிறா. டேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. டே வந்துட்டார். ஆராவோட ஐஸ் டே மேலே இருந்து நகரவே இல்லை. அப்படியே மீட்டிங் போயிட்டே இருக்குது. ஆரா ஆல்சோ நிறையா மீட்டிங்கில் பேசுகிறா. எல்லோரும் கம்பெனி டெவலப்மெண்ட்காக நிறைய ஐடியாஸ், நியூ ப்ராடக்ட்லாம் லான்ச்சிங் பற்றி பேசி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம டே தான் பேசுகிறான். ஆரா அவங்களே மறந்து டே பேசுகிறத ரசித்து பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேனா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து ஹேனா யோசிக்கிறா, ஐயோ வயான், என்னடி பண்ணிருக்க, இங்கே வந்து பாரு, உன்னோட ஹஸ்பண்டை எவ்வளோ முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹேனா வந்துட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு கடுப்பாகி ஆராவை பார்த்துட்டு இருக்கா. டே அவனோட ஸ்பீச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரொஜெக்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணுறான். டே அங்கே இருக்க எல்லோரும் ஆஃபீஸ் மெம்பர்ஸையும் 1 minute வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நைட்டு என்னோடய வீட்டில் வந்து பெரிய கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்துட்டு என்னோடய அப்பா அண்ட் ஃபேமிலி சார்பாக வந்து நாங்கள் இன்றைக்கி வைக்கிறோம். அதனால் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இன்றைக்கி நான் பார்ட்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க அப்படின்னுட்டே ஆஃபீஸில் இருக்க எல்லாரை பற்றியும் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். இந்த விஷயம் ஆல்ரெடி ஹேனாக்கும் தெரியும். பிகாஸ் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஹேனாவும் ஒரு மெம்பர் மாதிரி தான். அப்படியே வந்து டே சொன்னதை கேட்டு ஆராக்கு செம்மையான ஹாப்பி. என்னன்னா டேயோட அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஹேனா வந்து காண்டாக பார்த்துட்டு இருக்கா. அப்போது வந்துட்டு டேயோட டேடி வீட்டில் வந்து நைட் பார்ட்டின்னு சொன்னாங்களா, அந்த டைம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். கிறிஸ்மஸ் பார்ட்டியை வந்து செம்ம கிராண்டாக போயிட்டு இருக்குது.
டே அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்ட்டிக்கு வர எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரோட மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆரா டே இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு செம்மையாக ரெடியாகி வந்திருக்கா. அந்த பார்ட்டிக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஆராவை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க. சில பேர் ஆரா கிட்டே போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆரா வந்து ஸ்ட்ரைட்டாக டே கிட்ட மட்டும்தான் போகிறா. ஏய் வாங்க ஆரா, வெல்கம் டு த பார்ட்டி அப்படின்னு வந்து சிரிச்சிட்டே ஸ்மைலோடு வந்து சொல்லிட்டுருக்கான். ஆராவுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ண கை நீட்டுறான். ஆராவும் ஸ்மைல் பண்ணிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறா. ஆராவோட ஸ்டேரை வந்து டேக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தருது. டே ஹேண்டை பிரேக் பண்ணிட்டு ஓகே ஆரா, பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லாரையுமே இன்வைட் பண்ண போயிட்டான். ஆரா டேயை ரசிச்சுட்டே அங்கே இருக்க ஒரு டேபிளில் உட்காடுறான். ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே டேயை பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஹேனா அங்கே வந்து ஆராக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா. ஆரா ஹேனாவை பார்த்தத நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. பட் இதை ஹேனாக்கு நல்லாவே தெரியுது. ஏய் ஆரா, செம்மையாக ரெடியாகி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹேனா சொன்னதுக்கு ஆமாம் மேம், பார்ட்டியில் தான். ஓ, பட் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பர்த்டே கூட இப்படி ரெடியாகி வரலையாரா? இல்லை மேம், எனி ஸ்பெஷல் மூமெண்ட்னா மட்டும்தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்னால் வியர் பண்ணுவேன். அதான். ஓ, யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்படி ரெடியாகி வந்திருக்கீங்க ஆரா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ரூடாகவே கேட்குறா. அப்போ வந்து ஹேனா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறத பார்த்து கொஞ்சம் பேனிக் ஆகிறா. பிகாஸ் ஹேனா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அண்டு வந்து ஷார்ட் டெம்பர் கூட. உங்கள் ஃப்ரெண்டாச்சே, என்ன செய்கிறது? அப்போ வந்துட்டு இல்லை மேம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆராக்கு வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. ஹேனா வந்து கொஞ்சம் வந்து காமாகி நார்மலாக பேசுகிறா. இங்கே பாரு ஆரா, நீ டேயை லவ் பண்ணுற, அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தரும். உன்ன மாதிரி ஸோ மச் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. நீ ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு தோணுது, அதான் இப்போ உன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். எஸ் மேம், நான் வந்து டேயை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி கலங்கிட்டே சொல்கிறா. ஆரா இங்கே பாரு, டேக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் மந்த்ஸ் தான் ஆகுது, அது உனக்கு தெரியலையா? இதை கேட்டோன்னே ஆராக்கு ஹார்ட்டே வந்து பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆரா ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. மேம் இல்லை மேம், நீங்கள் பொய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். ஆரா ஃபஸ்ட்டு அழாத, எல்லோரும் இருக்காங்க, நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. டேக்கு மேரேஜ் ஆகிருக்க பொண்ணுக்கு பேர் வந்து ஒயன். டேயும் ஒயனும் மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. ஆரா மேரேஜ் ஆகி 3 years ஆகுதுன்னு கேட்ட உடனே ஆராக்கு இன்னும் அழுக வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறாங்க. மேம் சரி, நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? அப்போது டேயோட ஒய்ஃப் வந்து இங்கே இந்த பார்ட்டியில் தானே இருப்பாங்க, அவங்கள காட்டுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஆரா, ஒயன் ஆல்சோ பெரிய ஃபாரின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. ஒயன் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கா அப்படின்னு ஹேனா சொல்கிறா. இந்த பொய்யை தான் டே வந்து நீங்கள் எங்கேன்னு கேட்குற எல்லார்கிட்டேயும் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கான். பிகாஸ் நீங்கள் அவரை விட்டு வேறு ஒருத்தங்க கூட போயிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்சல்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க மேம், நான் நம்ப மாட்டேன். ஆரா சொல்கிறது கேட்டு ஹேனா வந்து டீப் பிரெத் எடுத்து அவங்க மொபைலை எடுக்கிறாங்க. ஹேனா அவங்க மொபைலில் வந்து உங்கள் மேரேஜ் அப்போ எடுத்த பிக்காக எடுத்து ஆரா கிட்ட காட்டுறாங்க. அந்த பிக் நீங்கள் 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 2 பேரோட எல்லாரும் உங்களை என்கரேஜ் பண்ணி ஹாப்பியாக விஷ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் அப்படி இருக்குது. அப்போது வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து வரப்போ ஹேனா அவங்க மொபைலில் அவங்களே எடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் தான் அது. இந்த பிக்சரை பார்த்து ஆராக்கு பேச்சே வரல. அப்படி இருந்து கூட இதை கண்டிப்பாக பொய்யா தான் இருக்குன்னு சொல்லி அழுதுட்டே, இதை நீங்கள் ஏன் ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கக்கூடாது? ஆரா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஃபோட்டோவில் டே கூட இருக்கால, டேயோட ஒய்ஃப் ஒயனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான் நான் ஒயன், டே, ஜேஹோப், நாங்கள் 4 பேரும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் என்னை நம்பி ஒயன் அண்ட் டே சேர்ந்து என்னை அவங்க கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஜாபில் உட்கார வச்சுருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆரா இது கேட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அதோட வந்துட்டு, ஓகே ஆரா, இவ்வளோ சொல்லியும் நான் நம்பலைன்னா ஐ வில் டெல் யூ ஃபார் த டே அண்ட் ஒயன் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹேனா வந்து ஆரா கிட்ட சொல்கிறா.
இப்போ வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே பேக்ரவுண்ட் அந்த இதுக்குள்ளே போகலாமா? இப்போ வந்துட்டு ஜேஹோப், டே, நீங்கள், ஹேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் ஸ்கூல்லே பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக போயிட்டு இருக்குது. நீங்கள் 4 பேருமே எப்போயுமே ஃபன்னு, என்ஜாய்மெண்ட்டு, ஸ்டடின்னு நல்லா போயிட்டு இருக்குது. ஒன் ஃபைன் டே ஸ்கூல் பிரேக் டைம் அப்போ நீங்களும் ஹேனாவும் கிளாஸில் உட்காந்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கீங்க. டே அண்ட் ஜேஹோப் வந்து வெளியே போயிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது உங்கள் பக்கத்தில் உட்காந்து இருக்க ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து வாண்டடாக பேசுகிறா. நீங்கள் 2 பேரும் அவளை வந்து பார்த்து நார்மலாக பேசுகிறீங்க. அவள் நேம் வந்து மீஷான்னு வச்சுக்கலாம். மீஷா கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஆமாம் ஏன் டே சிங்கிள் தானே அப்படின்ற மாதிரி வந்து நர்வஸாக கேட்குறா. நீங்களும் ஹானாவும் வந்து ஷாக்காக வந்துட்டு மீஷாவை பார்க்குறீங்க. அது ஏன் நீ கேட்குற அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீஷா வந்து பல்ல காட்டுறா. ஏய் சுண்டலி எதுக்கு என்னன்னு சொல்லு, என்ன ரோடு போடாது, என்ன சும்மா ரோடு ஏதோ ஒரு இதில் பண்ணுற மாதிரி அப்படியே மழுப்பிட்டு அப்படியே மூக்கிலேருந்து அப்படியே சுற்றிட்டு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா வந்து அவ்வளோ கன்ஃபியூஸாக மீஷாவை அப்படியே பார்த்துட்டு இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணுறா. அதோட வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லு மீஷா, எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நீ இதை வந்து எங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டே. ஸோ வாட்ஸ் த மேட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து நான் டே மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் ஒயன். இதை டே கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் டேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் டே கிட்ட சொல்ல சான்ஸ் இருக்குல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு மீஷா அவங்க 2 பேரையும் பார்த்து ஷையாக சொல்கிறா. மீஷா சொல்கிறது கேட்டு நீங்களும் ஹேனாவும் சர்ப்ரைஸ் அண்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஓகே மிஷா, நம்ம ஸ்கூலில் நிறைய பசங்க இருக்காங்க, பட் நீ ஏன் டீயை சூஸ் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஹேனாவும் சிரிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு மீஷா உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாடா, என்னவோ என் இப்படி சொல்லிட்ட, டே எப்படி இருக்கான், செமட்டால பர்ஃபெக்ட் பாடி ஷேப், ஐயோ கேரக்டர்லாம் அப்படியே டைகர் மாதிரி சும்மா அப்படியே இருக்கான், வேறு லெவலில் இருக்கான், அவனை மாதிரி ஒரு கட்டையே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டுட்டே பங்கமாக வர்ணிக்கிறா. இதை கேட்ட ஹேனா மனசுக்குள்ளேயே நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்மக்கிட்டே இப்படி வர்ணிக்கிறாளே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டே நிற்கிறாங்க. பட் நீங்கள் மீஷா சொல்கிறத உங்கள் மைண்டில் மூவி மாதிரி ரன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியா இருக்கான்ட்டியா அப்படின்னு நினச்சிட்டு ஓ ரியலி மீஷா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக கேட்குறீங்க. மீஷா வந்து சொல்கிறா, அட என்ன ஓயன் நீ இப்படி டியூப்லைட்டாக இருக்க, அதானே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ இந்நேரம் யாராச்சும் டேட் பண்ணிட்டு வேறு லெவலில் இருந்திருப்ப, அதான் நீ இன்னும் சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறா. மீஷா பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்போ பிரேக் டைம் ஃபினிஷ் ஆகி அப்போது நெக்ஸ்ட் ஹார் வந்து பெல் ரிங் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் உள்ள வராங்க. டே அண்ட் ஜேஹோப்பும் வராங்க. டே வரதை பார்த்து உடனே மீஷா அவள் ப்ளேஸ்க்கு போயிட்டா. சார் வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லோரும் லிசன் பண்ணிருக்காங்க. கிளாஸில் செகண்ட் ரோவில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ரைட் சைடில் ஹேனா, நெக்ஸ்ட்டு ஜேஹோப், அப்புறம் நெக்ஸ்ட்டு தேங்க ஒரு ரோவில் நீங்களும் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லோரும் கிளாஸை லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்டில் மட்டும் மீஷா டேயை பற்றி சொன்னது, நீங்கள் சிங்கிளாக இருக்கிறத பற்றி சொன்னது தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கிளாஸில் லிசன் பண்ணுற மாதிரி அப்படியே உங்கள் ஹெட்டை டர்ன் பண்ணி டேயை பார்க்குறீங்க. டே அவரோட பேக் ஹேரை காம் பண்ணிகிட்டே கிளாஸை லிசன் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் டேயை பார்த்துட்டு அகெயின் புக்கை பார்க்குறீங்க. அப்போ யோசிக்கிறீங்க, மீஷா சொன்னது ஒரு வேளை உண்மைதானோ அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக பவர் கட் ஆகிடுச்சு. பட் கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அகெயின் டேயை பார்க்குறீங்க. டே அவனோட ஒயிட் ஷர்ட்டை ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டிருக்கான். அவனோட ஃபுல் ஸ்லீவை ஹாஃப் ஹேண்ட் வரைக்கும் ஃப்ளட் பண்ணுறான். இதை பார்க்குறவங்களுக்கு வாயில் ஜொல்லே ஊற்றுது. அந்த மாதிரி உங்களே மறந்துட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போட்டே உங்களை டக்குன்னு பார்த்துட்டான். நீங்கள் ஷாக் ஆகி டக்குன்னு வேகமாக நீங்கள் புக்குக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணி திரும்பிடுறீங்க. டக்குன்னு உங்கள் ஹார்ட் பீட் வந்து அப்படியே வேறு லெவலில் செம்ம ஸ்பீடாக ஹார்ட் பீட் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்போ நீங்கள் நினைக்கிற, அம்மா அடியோ ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு. டேயோட ஐஸ் அவ்வளோ
இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா? அவன் பார்த்த 1 செகண்டே எனக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சி அகைன் டேயை பார்க்க திரும்புகிறீங்க. பார்த்தா டே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்களும் டேயை பார்க்குறீங்க. ஃபியூ செகண்ட் 2 பேரும் உங்களையே மறந்து ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜேஹோப் கொஞ்சம் ஃப்ரெண்டில் சாஞ்சு உட்காடுறான். நீங்கள் 2 பேரும் அகைன் ரியாலிட்டிக்கு அப்போ தான் வந்து டக்குன்னு புக்கை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஹார்ட் பீட் வந்து சரியான ஸ்பீடாக வந்து அடிக்குது. உங்களோட ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. அவனை பார்த்து ஐ கான்டாக்ட் மூமெண்ட்லாம் யோசிச்சு நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்ததே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களே அறியாமல் வந்து ப்ளஷ் பண்ணுறீங்க. டே வந்து யோசிக்கிறான் மைண்டில், ஒய்யன் என்னை பார்க்குறாளா? இவ்வளோ டேஸாக நான் தான் அவளுக்கு தெரியாமல் அவளை பார்த்துட்டு இருந்தான். இப்போ என்ன ஒய்யனே என்னை பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து ப்ளஸ் பண்ணுறான். நீங்கள் இப்படி ப்ளஸ் பண்ணுறத ஹேனாவும் பார்க்குறா. டே இப்படி ப்ளஸ் பண்ணுறத ஜேஹோப் பார்க்குறான். ஹேனாவும் ஜேஹோப் மனசில் வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஒருவேளை முத்திருச்சோ அப்படின்னு நினச்சி ஹேனா ஜேஹோப்பும் உங்கள் 2 பேரையும் வியர்டாக பார்க்குறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டேயை வந்து பார்த்த விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக டே உங்கள் கண்ணுக்கு அப்படியே ரோமியோ மாதிரி தெரிகிறான். அட் த சேம் டைம் உங்கள் மைண்டில் வந்து ரன் ஆகுறது தான் டேயும் நினைக்கிறான்னு உங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒயன் நீங்கள் நினைக்கிறீங்க நான் டேயை சைட் அடிக்கிறேன், ஓகே. பட் இப்போ டே என்னை பார்த்துட்டு இருந்தானே, இதை வச்சு பார்த்தா நான் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடியே இருந்தேன் டே என்ன ஒரு வேளை பார்த்துட்டு இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. டே இது மாதிரி உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத நீங்கள் எதர்ச்சியாக முன்னாடியே நிறைய தடவை பார்த்துருக்கீங்க. பட் அது சும்மா தான் பார்க்குறான்னு நீங்கள் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. பட் இப்போ வரைக்கும் அவரும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு இப்போ தான் தோணவே செய்யுது. ஸ்கூல் டைம் ஃபினிஷ் ஆகிடுது. நீங்கள் 4 பேரும் எப்பயும் வெளியே எங்கேயாவது கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி தான் 4 பேரும் வந்து சுற்றிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்பயும் போல் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறீங்க. பட் டே கிட்டே பேசும்போது மட்டும் அவர் ஐஸை பார்க்காம பேசுகிறீங்க. அப்போ ஹேனா, ஏய் டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீசா இருக்கால, அவளுக்கு வந்து உன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிரிச்சுனே வந்து ப்ளேஃபுல்லாக சொல்கிறா. இதை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. அதோட ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ இன்ட்ரெஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே நக்கலாக சிரிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிரிக்கிறான். அப்போ வந்து ஒயன், அட பாவி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இரிட்டேட் ஆகிறான். இப்போ ஹேனா, ஆமாட்டி உன்னை பற்றி வர்ணிக்கிறா, என்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தா தெரியுமா, எவ்வளோ சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறா. இதை கேட்ட ஜேஹோப் அண்ட் டேயும் சிரிக்கிறாங்க. டே சிரிக்கிறத பார்த்து ஹேனா அண்ட் ஜேஹோப் டேயை டீஸ் பண்ணுற மாதிரி டே அண்ட் மீசாவை வச்சு பேசி கிண்டல் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு சும்மா வேறு லெவலில் அப்படியே எண்ணெய் அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே நெருப்பில் எண்ணெயை போட்டால் அவ்வளோ எரியும் அப்படின்ற மாதிரி சரியான கண்டாகுது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு டே அண்ட் ஜேஹோப்புக்கு தெரியாமல் ஹேனாவோட ஹிப்பை பிஞ்ச் பண்ணுறீங்க. ஹேனா வலி தூங்க முடியாமல் ஓச்சோ என்னடா அது அப்படின்னு வந்துட்டு கத்துறா. அப்போ வந்து டே அண்ட் ஜேஹோப் ஷாக் ஆகி ஹேனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹேனா வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை முறைக்கிறீங்க. ஹேனா உங்களை பண்ணிட்டு டே அண்ட் ஜேஹோப்பை பார்த்து சிரிச்சுட்டே மழுப்பிட்டே அப்படியே வந்து பார்க்குறாங்க. டே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருக்கான். நீங்கள் பொசசிவ் ஆகுறதையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கான். அப்போ வந்து டே வந்து யோசிக்கிறான், ஓ மை காட், ஒயன் என் மேலே பொசசிவ் ஆகுறா, ஐயோ என் செல்லக்குட்டி கோவப்படும் போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களையே பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹேனா, ஒன்றும் இல்லைப்பா, பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க லெக்கை வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஹேனாவோட எம்பி, இவன் ஏன் இப்படி பண்ணுறா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம போயிடலாம், வாயை புத்தின்னு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன், லேட் ஆகிடுச்சு, டாட்டா அப்படி சொல்லிட்டு ஹேனா வந்து கிளம்புறா. நீங்கள் 3 பேரும் பாய் சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே கிளம்புறீங்க. உங்களுக்கு எப்பயுமே டே அண்ட் ஜேஹோப் தான் வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி மார்னிங் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் 3 பேரும் வாக் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஜேஹோப் வீடு வந்துடுச்சு. ஜேஹோப் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நீங்களும் டேயும் மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களால் டே கிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி நார்மலாக பேச முடியல. ஸோ சைலண்ட்டாக வரீங்க. டே நீங்கள் நார்மலாக இல்லாததை பார்த்து ஹாப்பியாக வரான். என்னடி ரவுடி, வாயை மூடாமல் பேசிகிட்டே வருவ,
இப்போ என்ன மேடம் இவ்வளோ சைலண்ட்டாக வரீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு டே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்கள் டே சொன்னதை கேட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி பேச ட்ரை பண்ணுறீங்க. அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயோட ஐஸை பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இப்படி அன்கம்ஃபர்டபுள் பண்ண டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே டக்குன்னு வாக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி நின்றுட்டான். வயன் அப்படின்ற மாதிரி டீப் வாய்ஸில் கூப்பிட்றான். நீங்களும் வாக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் மை காட் சும்மா அப்படியே வேறு லெவலில் அப்படியே செம்ம ஸ்பீடாக அடிக்குது. நீங்கள் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஏன்னா டே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான். நீங்கள் டேயை பார்த்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. அந்த ரோட்டில் யாருமே இல்லை. டே உங்கள் நெக்குக்கும் செஸ்ட்டுக்கும் சென்டரில் உங்கள் ஹேண்டை பிடிச்சி வைக்கிறாரு. நீங்கள் ஷாக்காக வந்துட்டு டேயோட ஐஸை பார்க்குறீங்க. டேயும் உங்கள் ஐஸை டீப்பாக பார்க்குறான். உன்னோட ஹார்ட் பீட்டு ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஐஸை அவனோட ஐப்ரோவை தூக்கிக்கிட்டே கேட்குறான். நீங்கள் டேயை பார்த்து க்ளூ பண்ணிட்டு அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டே போயிட்டுருக்கீங்க. டே உங்கள் ஹேண்டை எடுத்து அவரோட செஸ்ட் மேலே வைக்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்டா டேயோட ஹார்ட் உங்களை மாதிரியே வேறு லெவலில் சரியான பீட் ஆகுது. டே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உங்களோட சீக்ஸ்லாம் டொமேட்டோ மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுது. டே உங்கள் ஹேண்டை விட்டு உங்கள் சீக்ஸில் பிஞ்ச் பண்ணுறான். அப்படியே பண்ணும்போது டேயோட ஹார்ட் இன்னும் ஸ்பீடாக பீட் ஆகுது. அது உங்களுக்கும் தெரியுது. பிகாஸ் உங்கள் ஹேண்ட் இன்னும் டே செஸ்ட் மேலே தான் இருக்குது. டே உங்கள் சீக்ஸை ரப் பண்ணுறான். நீங்கள் ஷையாக டேயை பார்க்குறீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக கூப்பிட்றான். டே டே அப்படின்னு நீங்கள் உங்களே அறியாமல் கூப்பிட்றீங்க. அப்போ டேவோட ஹார்ட் பீட்லாம் உங்கள் ஹேண்ட்ஸே ஷேக் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஷையாகி அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. டே ப்ளெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓடுறத பார்த்துட்டே இருக்கான். ஒயன் ப்ரீத் ஒயன் முன்னாடி ஒயன் ப்ரீத் என் மேலே பட்டாலே என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஒயன் என்னையெல்லாம் அப்படி தனியாக விட்டு போவாதடி. நீ இல்லாம போது ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நினச்சிட்டு அவன் செஸ்ட் மேலே கையை வச்சுட்டு அந்த பிளேஸை ரப் பண்ணிகிட்டே உங்களை பார்த்து ப்ளஸ் பண்ணுறான். நீங்கள் இப்படி பண்ணதை நினச்சி ப்ளஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை அவங்க ஃபேஸில் அவங்க ஹேண்டை வச்சு ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடுறீங்க அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு. ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோடு நான் இப்போ முடிச்சுக்கிறேன். நான் வில் ப்ளே பாய் சீக்கிரமாக போடுறேன். ஓகேயா, நான் இதுவே கொஞ்சம் குழப்பிட்டேனால தெரில, கொஞ்சம் எப்படின்னு தெரில, எனக்கே மைண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கண்டிப்பாக போடுறேன்டா, தெளிவாக போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது. நான் முடியாமல் இருக்கனால என்னால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்ல முடில, பேச முடில. கண்டிப்பாக நான் வில் ப்ளே பாய் போடுறேன்டா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போடுவேன். ஓகே, கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்கும், சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். எனக்கு உடம்பு முடியலை, அதனால் எனக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பேச முடில. நேற்று தான் ஹாஸ்பிட்டல் வரை போயிட்டு வந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சர்டிஃபைடாக நல்லா போடுறேன். வில் ப்ளே பாய் சூன் போடுறேன்டா, கண்டிப்பாக போடுவேன். அந்த எஃப்எஃப் நான் மறக்க மாட்டேன். ஓகே ஸ்வீட்டீஸ், நம்ம அடுத்த பாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நான் என்னென்னா அவங்களோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்டா. அதே மாதிரி கேங்ஸ்டர் ஹஸ்பண்டும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. ஓகேயா, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளேயே என்ன மாதிரி போயிடாதீங்க. போனீங்கன்னா அவள் தான் கோட்டு விட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன இதுவோ அதை பார்த்துட்டு இருங்க. நம்ம லைஃப்பில் நிறையா ஃபேக் பீப்புள்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஒரு இதிலேருந்து நம்ம முன்னேறணுன்னா அந்த ஃபேக் பீப்புள்ஸ்லாம் தாண்டி நம்ம தான் ஆகணும். உடம்ப பார்த்துக்கோங்க எல்லோரும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. ஓகேயா? ஓகே ஸ்வீட்டீஸ், டாட்டா.